சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிந்து, சிந்து என்ன பாரு. ஒரு நிமிஷம் என்ன பாருங்கறல. நீ இப்ப என்ன பாப்பியா இல்லையா? கோவில்ல சாமி முன்னாடி நின்னுட்டு இருக்க. கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு உண்மையா விஜய பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கலன்னா ஆமா எனக்கு பிடிக்கலன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. எதுக்கு சிந்து யோசிக்கிற? உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. சத்தியம் பண்ணி சொல்லு. சாமி முன்னாடி பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? தெரியும் சிந்து, இப்ப தெரியுதா? உன்னால சத்தியம் பண்ண முடியலல. அப்போ உனக்கு அவரை பிடிச்சிருக்கு தானே? அப்புறம் ஏன் சிந்து பிடிக்காத மாதிரி நடிக்கிற? எதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? விஜயும் அவமானப்படுத்தி, நம்ம வீட்ல இருக்கிறவங்களையும் அவமானப்படுத்தி எதுக்கு இப்படி நடிக்கிற? பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு சிந்து, உனக்கு கண்டிப்பா அவரை பிடிக்கும். பிடிக்காம எந்த ஒரு பொண்ணும் அவருக்கு டெய்லி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. உனக்காக அவரும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ உன்னையே ஏமாத்திக்கிற? சிந்து, கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், உனக்கு உண்மையாவே விஜய் பிடிக்கும் தானே? எப்படி செவந்தி, எப்படி பிடிக்காம இருக்கும்? உண்மையாவே அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான். அவரை பிடிக்காதுன்னு சொன்னா கண்டிப்பா என்னதான் எல்லாரும் பைத்தியக்காரின்னு சொல்வாங்க. எனக்கு அவரை பிடிக்கும் தான். அவர் ஒவ்வொரு தடவையும் எனக்காக ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் ஐயோ இந்த மனுஷன் இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு நான் அவருக்கு அவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்கேன். ஏன் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு கூட அவர் தான் காரணம். அப்படி இருக்கும்போது எப்படி என்னால அவரை பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? பிடிக்கும் செவந்தி, ஆனா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிற இடத்துல இல்ல. ஏன் சிந்து இவ்ளோ குழப்புற? அவரே உனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? ஐயோ செவந்தி, புரிஞ்சுக்கோ. என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். முடியாதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. உனக்காக தான் நான், பாட்டி, மாமா, அத்தைன்னு இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி சிந்து? என்ன காரணம்னு சொல்லு. என்ன அக்கா மாதிரின்னு சொல்ற. அப்ப எனக்கு காரணத்தை சொன்னதானே எனக்கும் என்னன்னு புரியும். அதை விட்டுட்டு வெறும்னே பிடிக்காதுன்னு சொன்னா எப்படி சிந்து? ஐயோ எனக்கு எப்படி சொல்றதுனே புரியல செவந்தி. நீ சொல்லு, புரியுதா இல்லையாங்கறத நான் பாத்துக்கிறேன். என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது செவந்தி. ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காத. அதுதான் ஏன்னு பதில் சொல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் கர்ப்பமா இருக்கேன்.